இப்போ இந்த மாதிரி ஒரு டெக் பார்க், ஒரு ஐடி பார்க் மாதிரி இதை எப்படி மாடல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் உள்ளே இருக்க ஆஃபீஸ் ஸ்பேசஸ்லாம் எப்படி இருக்குது, அதை எதையும் நம்ம பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் அதோட அவுட்டர் வியூ இது மட்டும்தான் நம்ம மாடல் பண்ண போகிறோம். ஸோ உள்ள பார்ட்டிஷன்ஸு, ஆஃபீஸ் ஸ்பேஸு, அங்கே காம்பனன்ட்ஸ் அது எதுவுமே நம்ம பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் அதோட அவுட்டர் இது மட்டும் யூஸிங் கர்டைன் வால் அதை வச்சு எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்டில் ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே. உள்ளே வந்ததும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து யூனிட் செட் பண்ணிடலாம். யூஎன் லென்த்தோட யூனிட்டை ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் வச்சுக்கலாம். ஃபீட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ். ஏரியாவோட யூனிட் வந்து ஸ்கொயர் ஃபீட். ஒரு 2 டெசிமல் பிளேஸ் வச்சுட்டு ஓகே. இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து லெவல் செட் பண்ணிடலாம். அதுக்கு லெவல் செட் பண்ணுறதுக்கு எலிவேஷன் வியூவில் தான் போய் பண்ணணும். ஸோ எலிவேஷனில் நார்த்தில் போய்க்கிறேன். இப்போ இங்கே டிஃபால்ட்டாக 2 லெவல் இருக்குது. இதில் இந்த 2 லெவலும் 13 ஃபீட் டிஃப்ரென்ஸில் இருக்குது. இதை கிளிக் பண்ணி இந்த லெவலை செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த லெவல் கீழே வரும். நம்ம ஒரு 12 ஃபீட் வச்சுக்கலாம். கமர்ஷியல் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம், 12 ஃபீட். இப்போ இந்த 12 ஃபீட் மாதிரி இன்னும் ஒரு 6 ஃப்ளோர்ஸ் வரணும்னு வச்சுக்கலாம். ரைட். இப்போ இன்னொரு லெவல் வரணும். அதுக்கு நம்ம அரே யூஸ் பண்ணிக்கலாம். அரே எடுத்து இங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் 12 ஃபீட் இந்த மாதிரி ஒரு 6 லெவல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் எவ்வளோ ஃபீட்டுன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே அதே மாதிரி எத்தனை அரே எலமெண்ட்ஸ் எத்தனை வேணும்னு கேட்கும். அதுக்கு நம்ம 6 கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கான லெவல்ஸ் வந்துடுச்சு. இப்போ இது எல்லாமே ஒரு குரூப்பாக இருக்கும். ஆல் தீஸ் ஆர்னா சிங்கிள் குரூப். அதுக்கு இது இப்போ அன்குரூப் பண்ணோன்னா இதை செலக்ட் பண்ணி இங்கே அன்குரூப் இதோன்னா அன்குரூப் ஆகிடும். இப்போது லெவல் 0 லெவல் 6 வரை இருக்குது. இப்போ இந்த 6 லெவல்ஸ் இங்கே ஆனால் நம்மளோட ஃப்ளோர் பிளானில் லெவல் 0, லெவல் 1 மட்டும்தான் இருக்குது. இப்போ மிச்ச லெவல்ஸை வர வைக்கணுன்னா வியூவில் போய் பிளான் வியூ, ஃப்ளோர் பிளானில் அதர் லெவல்ஸ் இங்கே இருக்குது. அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஓகே. இப்போ அந்த லெவல்ஸ் எல்லாம் இங்கே வந்துடுச்சு. இப்போ நம்ம மாடலில் பார்த்தோம், நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு கர்டைன் வால். ஸோ லெவல் 0 ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்கிடெக்சரில் வால் பை ஃபேஸ் அந்த ஆப்ஷன் போகணும். அங்கே இருக்கிற வால்ஸ் லிஸ்ட்டில் கர்டைன் வால், எம்டி பிளெயின் கர்டைன் வால், எக்ஸ்டீரியர் கிளேசிங், வால் ஸ்டோர் ஃப்ரண்ட். இதில் எதனாலும் எடுத்துக்கலாம். பிளெயின் எடுத்துகிட்டு கூட நம்ம அதுக்கு மேலே திரும்ப கிரிட் லைன் போட்டுக்கலாம். நான் வந்து கர்டைன் வால் எக்ஸ்டீரியர் கிளேசிங் அதை எடுத்துக்கிறேன். இப்போது நம்மளோட அந்த ஒரு மாடல் பார்த்தோம்ல, அதோட பிளான் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த மாடலை பிளான் வியூ லெவல் 0 அதில் வச்சு பார்க்கலாம். ஸோ இது ஒரு 80 நம்ம வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ ரஃப் பிளான், அவுட்டர் வியூ மட்டும்தான். ஸோ இது ஒரு 80 ஃபீட், இங்கே ஒரு 50 அப்படி வச்சுக்கலாம். இங்கே நமக்கு கர்வ்டாக வேணும். இந்த இடத்துல நமக்கு இப்படி கட் பண்ணி இங்கே பால்கனி மாதிரி வேணும். ரைட். ஸோ இப்போ நம்மளோட மாடலுக்கு போய்க்கலாம். இப்போ இங்கே ஆர்கிடெக்சர் வால் பை ஃபேஸ் எடுத்து அந்த லிஸ்ட்டில் கர்டைன் வால் எக்ஸ்டீரியர் கிளேசிங் அந்த ஆப்ஷன் எடுத்துருக்குறோம். எடுத்ததும் லெட் அஸ் டேக் ரெக்டாங்கிள். அதை எடுத்து 80-40 ஒரு ரெக்டாங்கிள் போட்டுடலாம். இங்கே கிளிக் பண்ணி ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அப்புறம் வி கேன் சேஞ்ச். இது வந்து 50, தென் இங்கே வந்து 80. இப்போ இந்த எலிவேஷன் வியூ வந்து நம்மளோட மாடல் உள்ளே வருது. அதுக்கு இதை செலக்ட் பண்ணி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். வெளில எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த எலிவேஷன் வியூவையும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த சைடில் இருக்க இந்த வால் இப்படி ஸ்ட்ரைட்டாக வேண்டாம், கர்வ்டாக வேணும். ஸோ இதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். அகெயின் அதே மாதிரி ஆர்கிடெக்சரில்
வால் பை ஃபேஸ் கர்டைன் வால் எக்ஸ்டீரியர் கிளேசிங் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். அதில் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ரேடியஸ் இந்த ஆர்க் எடுத்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் நமக்கு எப்படி எவ்வளோ ஆங்கிள் வேணுமோ ஒரு ஆர்க். ஸோ இப்போ இப்படி நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த எண்டில் வித்தை வந்து 50 இல்லாமல் 35 அண்ட் அகெயின் இங்கேயும் 80 இல்லாமல் லெட் அஸ் ஹாவ் லைக் ஒரு 60 அண்ட் தென் இப்போ இதை இங்கே கனெக்ட் பண்ணோம். அதுக்கு அதே தான் வால் பை ஃபேஸ் கர்டைன் வால். இதை நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வச்சே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்து இங்கே இப்போது நமக்கு நம்ம அந்த மாடல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வாலில் இருக்குது. இப்போ நம்ம வாலோட ஹைட்டை எந்த லெவல்லேருந்து எந்த லெவல் வரை வரணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணலை. என்ன பண்ணிடலாம், டோட்டல் ஹைட்டுக்கும் இதே வால் மாதிரியே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ இங்கேருந்து லெவல் நம்மகிட்ட டோட்டலாக இருக்கிற லெவல்ஸ் வந்து லெவல் 6 வரை இருக்குது. அப்போது இந்த வாலெல்லாம் செலக்ட் பண்ணி லெவல் 6 வரை இதே கர்டைன் வால்ஸ் நமக்கு அங்கே வர லெவல் பேஸ் லெவல் 0 இருக்குது. டாப் லெவலில் லெவல் 6 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வால்லாம் நமக்கு மேலே வர வந்துடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் இதை செலக்ட் பண்ணி டாப் லெவல் அதை லெவல் 6. ஸோ இப்போது நமக்கு வால் வந்துடுச்சு. இது கர்டைன் வால். அண்ட் இது மேலே நம்ம முல்லியன்ஸ் ப்ளேஸ் பண்ணோன்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பிளெயின் கர்டைன் வாலாக இருக்குது. இதுலேயே சில கிரிட் இருக்குது. பட் நமக்கு இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்போ இந்த பேனல்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வாங்குவோம். ஸோ அந்த பேனல் என்ன சைஸில் கிடைக்குதோ அந்த சைஸை நம்ம இங்கே இருக்க இந்த கிரிட்ஸுக்கு கொடுத்துக்கலாம். இந்த கிரிட்டோட சைஸெல்லாம் எடிட் பண்ணும். இப்போ இந்த கர்டைன் வாலில் இருக்கிற டிஃபால்ட்டாகவே வெர்டிக்கல் கிரிட்ஸ் இருக்குது, ஹரிசாண்டலாகவும் கிரிட்ஸ் இருக்குது. இந்த கிரிட்ஸோட சைஸை நான் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எந்த வாலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டைப் அதில் போனோன்னா வெர்டிக்கல் கிரிட்டோட ஸ்பேஸிங் இவங்க 6 ஃபீட்டில் இருக்குது, ஹரிசாண்டல் கிரிட்டோட ஸ்பேஸிங் 13 ஃபீட்டில் இருக்குது. ஸோ இது டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூஸ். நமக்கு இஃப் ரெக்வயர்ட் நம்ம யூஸ் பண்ண போன பேனல் சைஸ்லாம் நமக்கு தெரிஞ்சுன்னா அதை இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது போட்டாச்சு. தென் ஸ்லாப் போட்டுடலாம். ஒவ்வொரு ஃப்ளோரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஸ்லாபு. ஸோ 0ன்றது கிரவுண்ட். ஸோ லெவல் 1 போய்க்கலாம். லெவல் 1ல் இப்போது நம்ம ஸ்லாப் போடணும். அதுக்கு ஆர்கிடெக்சரில் ஃப்ளோர், ஆர்கிடெக்சரல் ஃப்ளோர். இங்கே நமக்கு சில லிஸ்ட்டில் சில ஃப்ளோர் வருது. நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளோர் டைப் எடுத்துக்கலாம். அதுக்கு எடிட் டைப், டூப்ளிகேட், இங்கே ஸ்லாப் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே ஸ்ட்ரக்சர் எடிட் அதில் போய் நமக்கு ஒரே ஒரு லேயர் இருந்தால் போதும். ஸோ இந்த நமக்கு வேணான்ற லேயர்லாம் டெலீட் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் லேயர் மட்டும் வச்சுட்டு அதோட மெட்டீரியல் கான்க்ரீட் செலக்ட் பண்ணிக்கலாம். திக்னஸ் ஒரு 8 inches. ஓகே, அப்ளை. ஓகே, இப்போ நம்ம ஃப்ளோர் க்ரியேட் பண்ணியாச்சு. தென் இங்கே நம்ம அந்த ஃப்ளோர் மாதிரியே வரையணும். ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். எடுத்து இங்கே ஆரம்பித்து இது வர இப்போ ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி போட்டோம். பட் இந்த சைடில் நமக்கு கர்வ்டாக வேணும். ஸோ எஸ்கேப் அமுக்கிட்டு இந்த லைனை மட்டும் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு இங்கே நம்ம அப்போ யூஸ் பண்ண அதே ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ரேடியஸ் ஆர்க் அதை எடுத்து இந்த பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் அண்ட் இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட், மிட் பாயிண்ட், என்ன பாயிண்ட்னாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டோன்னா இப்போ நமக்கு அதே ஷேப்பில்
ஸ்லாப் க்ரியேட் ஆகிடுச்சு அட் லெவல் 1. இது இப்போ நமக்கு எரர் மெசேஜ் ஷோ ஆகுதுன்னா இது கரெக்டாக கனெக்ட் ஆகலை இந்த 2 பாயிண்ட்டும். ஸோ இது ஒரு க்ளோஸ்டு லூப்பாக கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆனால் தான் ஃப்ளோர் க்ரியேட் ஆகும். அதுக்கு இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி கனெக்ட் ஆகிடுச்சு. ரைட். இப்போது 3Dயில் போய் பார்த்தோம்னா நமக்கு இங்கே ஃப்ளோர் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதே ஃப்ளோர் நமக்கு எல்லா லெவல்லையும் வேணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், அதை அப்படியே மேலே அரே ஆர் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரெயிலிங் போட்டுருவோம். அந்த ரெயிலிங்கோடு சேர்த்து நம்ம காப்பி பண்ணிடலாம். ஸோ அதே லெவல் 1க்கு போய்க்கலாம். இந்த இடத்துல ரெயிலிங் போடணும். ஆர்கிடெக்சரில் ரெயிலிங் ஸ்கெட்ச் பாத் ஆப்ஷன் எடுத்து இங்கே டைப் ஆஃப் ரெயிலிங்கில் கிளாஸ் பேனல் எடுத்துக்கலாம். இங்கே ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ நமக்கு ரெயிலிங் எங்கே வேணுமோ அதோட பாத்தை அப்படியே நம்ம போடணும். போட்டு டிக் கொடுத்துடலாம். இப்போ நம்ம 3Dயில் போய் பார்த்தோம்னா நமக்கு அங்கே ரெயிலிங் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்லாப் அண்ட் ரெயிலிங்கை நம்ம அதர் ஃப்ளோர்ஸுக்கும் போடணும். அதுக்கு லெட் அஸ் டேக் நார்த். ஏதாவது ஒரு எலிவேஷன் வியூவில் போயிட்டு நான் இப்போது செலக்ட் பண்ணிட்டேன். ஃப்ளோரு ரெயிலிங்கு அந்த கர்டைனோடதும் செலக்ட் ஆகிருக்கு. அது எனக்கு வேண்டாம். ஸோ ஃப்ளோரு ரெயிலிங் அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை. ஓகே. இப்போ இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இருக்கிற இந்த ஃப்ளோர் லெவலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெஃபரன்ஸுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போய் அடுத்த ஃப்ளோர் லெவல் அப்படியே நமக்கு எத்தனை ஃப்ளோரில் வேணுமோ ஜஸ்ட் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர் அரே ஆப்ஷன் நம்ம கிரிட் லைனுக்கு கொடுத்தோம்ல அதே அரே ஆப்ஷன் கூட கொடுத்துக்கலாம். நம்ம மேலே இங்கே சப்போஸ் இந்த ரெயிலிங் வேணாம்னு நினச்சோன்னா அதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போது 3Dயில் போய் பார்த்தோன்னா நமக்கு ரெயிலிங் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நமக்கு ரெயிலிங் வந்துடுச்சு. அதே ஃப்ளோர் எல்லா இடத்துலையும் காப்பி பண்ணிட்டோம். நவ் அந்த மாடலில் இருக்கிற அந்த ஃப்ரண்ட்டில் வி ஹேட் சம் டிசைன், அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கர்டைன் வால் அதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அதை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாட்டமில் வேணால் ஒரு ஃப்ளோர் போட்டுக்கலாம். ஸோ லெவல் 0ல் அதே ஃப்ளோர் ஆர்கிடெக்சரில் ஆர்கிடெக்சரல் ஃப்ளோர் நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண ஸ்லாப் அதுவே இருக்குது. ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு அரவுண்ட் த பில்டிங் நான் ஏற்கனவே சொன்னது தான். நம்ம இதை டு த டைமென்ஷன் நம்ம வரையலை. இந்த மாடல் நம்ம அப்படி க்ரியேட் பண்ணல. ஜஸ்ட் அதோட லுக் பார்க்க எப்படி இருக்குது அதே மாதிரியான விஷுவலைசேஷனில் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நாட் டு எக்ஸாக்ட் டைமென்ஷன். ரைட். நமக்கு இந்த 2 எலிவேஷனில் இருக்கிற இந்த 2 பேட்டர்ன் இதை போடணும். அதை எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த பேட்டர்ன் அதை போட்டுடலாம். அதுக்கு இது என்ன வியூன்றது நமக்கு தெரியணும். இப்போ இங்கே பார்த்தோன்னா இது வந்து சவுத் வியூ, இது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. ஸோ சவுத் வியூ, சவுத்தில் தான் நம்ம பண்ணணும். இது இங்கேயே கிளிக் பண்ணி இதுலேயே இப்படி சவுத் வியூ போய்க்கலாம். ஆர் இங்கே போய் சவுத் வியூ, அது 3Dயில் சவுத்துக்கு போகிறோம், இது எலிவேஷனில் சவுத் வியூவுக்கு போய்க்கிறோம். ஸோ இப்போது நம்ம சவுத் வியூவுக்கு வந்தாச்சு. இதில் நம்ம அந்த பேட்டர்ன் போடுறதுக்கு ஆர்கிடெக்சர், காம்பனன்ட், மாடல் இன் பிளேஸ், அதில் கேஸ் ஒர்க் அதை சூஸ் பண்ணிக்கணும். அது கேஸ் ஒர்க் 1 சம் நேம் நம்மளோட ரெஃபரன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு நேம் வச்சுக்கணும். இதில் எக்ஸ்ட்ரூஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரூஷன் எடுத்துகிட்டு அதுக்கு பிக்கப் பிளேன், எந்த பிளேனில் இந்த எக்ஸ்ட்ரூஷனை நம்ம வரைய போகிறோன்றதை செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பிக்கப் பிளேன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு
நம்ம வரைய போகிற இந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணோம், இந்த லைனை கிளிக் பண்ணோட இந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணோம். அதுக்கு இது பக்கத்தில் வச்சுக்கிட்டு டேப் அமுக்கணுன்னா நமக்கு அது சேஞ்ச் ஆகும். நம்ம எதை செலக்ட் பண்ணுறோன்றது சேஞ்ச் ஆகும். இப்போ அந்த பேனல் ஃபுல்லாக செலக்ட் ஆகுது. அப்போது பேனல் செலக்ட் பண்ணிட்டோன்னா கரெக்டாக ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த சர்ஃபேஸை நம்மளோட பிளேனாக எடுத்துக்கிட்டோம். ஸோ ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரேண்டமாக ட்ரா ரெக்டாங்கிள். இப்போ நமக்கு அதில் இருந்த மாதிரியே டிசைன் பேட்டர்ன் வர்றதுக்கு let us change this. அதே மாதிரி இதை இங்கே கனெக்ட் பண்ணிப்போம். தென் இதை அப்படியே வெளில எக்ஸ்டெண்ட் பண்ணி அடிஷ்னல் லைன் இங்கேருந்து கீழே திரும்ப இதில் வந்து கனெக்ட் பண்ணலாம். அகெயின் ஐம் சேயிங், நம்ம எதையுமே டைமென்ஷனுக்கு வரையலை, ரைட்? அதில் இருக்கிற மாதிரியான லுக் அதுக்கு மட்டும்தான் வரைகிறோம். ஸோ நமக்கு அதில் இப்படி தான் இருந்துச்சு, இதுதான் நமக்கு எக்ஸ்ட்ரூஷன் ஆகணும், ரைட்? அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரூஷனோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும்னு, அது ஒரு அடிலாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. டேக் ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கலாம், அவ்வளோதான் எக்ஸ்ட்ரூஷன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரூஷன் எங்கேயுமே இன்டர்செக்டோ கனெக்ட் ஆகாமையோ இருக்கக்கூடாது, ஒரு லூப்பில் இருக்கணும். அப்படி இருக்குது அப்படின்னா டிக் கொடுத்துடலாம். நமக்கு இப்போ இந்த எக்ஸ்ட்ரூஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. இது 3Dயில் போய் பார்த்தோன்னா இப்போ அந்த மாடலில் இருந்த மாதிரியே நமக்கு இங்கே ஒரு எக்ஸ்ட்ரூஷன் ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போது சைடில் இருக்க அந்த பேட்டர்ன் போட்டுடலாம். அதுக்கு இந்த சைடோட வியூ வந்து ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட்டுக்கு போயிடலாம். ஈஸ்ட்டில் இங்கே தான் நம்ம அந்த பேட்டர்னை வரைய போகிறோம். இப்போ இந்த லெவல் லைன்ஸ் நம்ம மூவ் பண்ணுறதுக்கு இப்போ இதெல்லாம் குரூப்பாக இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி இது குரூப்லேருந்து அன்குரூப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் குரூப்பில் இல்லை, இதெல்லாம் குரூப்பில் இருக்குது. ஸோ அன்குரூப் பண்ணிவிட்டு இப்போ இந்த லெவலில் கிளிக் பண்ணி இதர் மூவ் பண்ணிக்கலாம். ஆர் நமக்கு வேண்டாம்னா செலக்ட் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம், ரைட்? இப்போது இங்கே அந்த டிசைன் அதை போடுறத பார்க்கலாம். அதுக்கு அங்கே பண்ண மாதிரியே தான் ஆர்கிடெக்சர், காம்பனன்ட், மாடல் இன் பிளேஸ், கேஸ் ஒர்க் எடுத்துக்கலாம். அதில் கேஸ் ஒர்க் 2. இப்போ ஃபஸ்ட் எக்ஸ்ட்ரூஷன் ஆப்ஷன். அதுக்கு நம்ம பிளேனை கிளிக் பண்ணணும். எந்த பிளேனில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோன்ற பிளேனை செலக்ட் பண்ணோம். அதுக்கு இந்த லைன் இருக்கக்கூடாது, அது பக்கத்தில் வந்து அப்போ சொன்ன மாதிரி தான் டேப். இப்படி ஒரு பேனல் செலக்ட் ஆகணும், இந்த சர்ஃபேஸ் செலக்ட் ஆகணும், அதுதான் நம்மளோட பிளேன். அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம அங்கே நம்ம பார்த்த மாதிரியான பேட்டர்ன் போட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள். தென் அதில் ஒரு ரேண்டமாக ஒரு ஆர்க். இப்போ இதை போட்டுட்டு அங்கங்கே ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதிலேருந்து இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதே மாதிரி இது நமக்கு கண்டினியூஸாக காப்பி பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணி காப்பி, இங்கேருந்து இப்போ இதை இங்கே வர எக்ஸ்டெண்ட் ஆகணும். ஸோ இங்கே இருக்குது எக்ஸ்டெண்ட் டூல், அதை எடுத்து இந்த லைனுக்கு இது வரணும், எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு மாதிரியே நம்ம கண்டினியூஸாக ஒரு 4-5 வேணும். ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து கண்ட்ரோல் பிடிச்சி ரெண்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணிட்டு காப்பி, ஆர் அரே கூட கொடுத்துக்கலாம். நமக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் இந்த கர்வ் வர எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ இங்கேயே எக்ஸ்டெண்ட்லேயே மல்டிபிள் இருக்கும். அதை எடுத்து இந்த கர்வோட ப்ரொஃபைலுக்கு இது அப்படியே லைனாக ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே இது எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆகிடும். இப்போ நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். இங்கே இருக்குது ஸ்ப்ளிட் எலமெண்ட் இல்லை SL, அதை எடுத்து இங்கே
ஸோ எவ்ரி ஜங்ஷனையும் ஸ்பிட் பண்ணிடலாம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எதெல்லாம் நமக்கு வேண்டாமோ அதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். லைக் இது கிளிக் பண்ணி டெலீட். ஸோ நமக்கு எதெல்லாம் வேணாமோ அந்த போர்ஷனை மட்டும் டெலீட் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு கண்டினியூஸ் லூப்பில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு ஓகே இந்த எண்டு மட்டும் கனெக்ட் ஆகாமல் இருக்குது, அது கண்டினியூ. அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் எடுத்து இந்த கர்வுக்கு இந்த லைன் தென் ட்ரிம் எடுத்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இப்போது டிக் கொடுத்தோன்னா இந்த மாடல் நமக்கு வந்துடுச்சு. 3Dயில் போய் பார்த்துடலாம். நமக்கு இப்போ இந்த டிசைன் இங்கே வந்திருக்கு. இதை நம்ம இதுக்கு இப்போவும் கூட நமக்கு என்ன சேஞ்சஸ் பண்ண பண்ணிக்கலாம். எடிட் மோட்லேயும் போய் பண்ணலாம். ஆர் இந்த மாதிரி இதை நமக்கு எங்கே வேணுமோ இதை இழுத்து நம்ம சேஞ்சஸ் எடிட் பண்ணிக்கலாம். ஆர் இன்னும் நமக்கு பேட்டர்னில் நிறைய எடிட் பண்ணோம் அப்படின்னா எடிட் எக்ஸ்ட்ரூஷன் இதை கிளிக் பண்ணி பண்ணலாம். திரும்ப எடிட் மோடுக்கு போயிடும். எடிட் மோட் ஆர் டபுள் கிளிக், இந்த எக்ஸ்ட்ரூஷனை டபுள் கிளிக் பண்ணோன்னா அகைன் எடிட் மோடுக்கு வந்துடும். அதில் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். தென் இதில் அந்த டெக் பார்க் அப்படின்ற டெக்ஸ்ட் அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஆர்கிடெக்சரில் போய் இங்கே இருக்குது மாடல் டெக்ஸ்ட், அதை எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எந்த பிளேனில் அந்த டெக்ஸ்ட் வரப்போகுது அந்த ஒர்க் பிளேனை செட் பண்ணணும். அதுக்கு அதே ஆர்கிடெக்சரில் இங்கே ரைட்டில் செட் ஒர்க் பிளேன், அதில் பிக்க பிளேன் ஆப்ஷன் எடுத்து ஸோ நம்ம இந்த பேட்டர்ன் இது மேலே தான் நம்ம டெக்ஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ அந்த பிளேனை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒர்க் பிளேன் இதை செட் பண்ணிட்டோம். இப்போ மாடல் டெக்ஸ்ட் எடுத்து நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணணும். டெக் பார்க். ஸோ நமக்கு வேணுன்ற டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணோன்னா இப்போ அது அந்த சர்ஃபேஸ் மேலே வருது. நம்ம ஒர்க் பிளேனை செட் பண்ணாமல் இந்த டெக்ஸ்ட்டை போட்டோன்னா அது ஃப்ளோரில் வரும். ஸோ நம்ம ஒர்க் பிளேனை செட் பண்ணிட்டு அப்புறம் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணணும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டு தலைகீழாக இருக்குது. இதை திருப்புறதுக்கு ஜஸ்ட் மிரர் பண்ணிட்டா நமக்கு மேலே வந்துட போகுது. ஸோ இதை செலக்ட் பண்ணி மிரர், இங்கே நமக்கு மிரர் ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடலாம். இது டெக் பார்க். ஏதாவது டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணணுன்னா அது இங்கே பண்ணிக்கலாம். அதை எடிட் பண்ணிக்கலாம். சைஸ் எடிட் பண்ணணுன்னா அது இங்கே இருக்கும். இதில் போயிட்டு டெக்ஸ்ட்டோட சைஸ் உங்களால் விசிபிளாக தெரியணும். இவ்வளோ பெருசு கொடுக்க மாட்டோம், நம்ம விசிபிளாக தெரியறதுக்காக நான் ஒரு 3 feet கொடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம மூவ் பண்ணி எங்கே வேணுமோ வச்சுக்கலாம். இதையும் நம்ம அதே மாதிரி அப்போல்லாம் சொன்ன மாதிரி தான் இதை நம்ம எடிட் பண்ணுறதுனாலும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு. இந்த டெக்ஸ்ட்டு நமக்கு விஷுவலாக தெரிகிறதுக்காக அதோடய கலரோ இல்லை மெட்டீரியலோ நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இங்கே மெட்டீரியல் அதை கிளிக் பண்ணி மெட்டீரியல் இப்போ கான்க்ரீட்னு இருக்குது. நம்ம ஏதாவது அலுமினியம் அந்த மாதிரி அதில் விசிபிள் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்ணிப்போம். இப்போ நமக்கு டெக்ஸ்ட்டு கிளியராக தெரியும். ஸோ இப்படி தான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம். ஒரு கமர்ஷியல் பில்டிங், ஒரு ஐடி பார்க் மாதிரி அதை எப்படி மாடல் பண்ணுறதுன்றத பார்த்துருக்கோம். Hit on the thumbs up button if you like the video. Leave your thoughts in the comment section below. Share the video to an aspiring civil engineer. Support us by clicking on the subscribe button. Turn on notification bell icon to get instant alerts whenever we post a new video. Hope this video is useful. Thanks for watching. Have a happy learning.